லிப் கேட்பது போல் நடித்து வாலிபரிடம் செல்போன் பறித்த 2 பேர் கைது. திருப்பூர் வாலிபரிடம் லிப் கேட்பது போல் நடித்த அவரிடம் இருந்து செல்போன் பறித்துச் சென்ற 2 பேரை திருப்பூர் வடக்கு காவல் நிலைய உதவி ஆணையாளர் துரத்திச் சென்று பிடித்து கைது செய்தார். திருப்பூர் காலேஜில் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் வயது 35 தனியார் நிறுவன ஊழியர். இவர் நேற்று முன்தினம் இரவு தனது மோட்டார் சைக்கிளில் ரயில்வே மேம்பாலம் மீது சென்று உள்ளார். அப்போது அங்கு வந்த 2 வாலிபர் அவரிடம் லிப் கேட்டுள்ளார். சிறிதூரம் சென்ற 2 பேரும் ராஜகுமாரை கீழே தள்ளிவிட்டு அவரிடம் இருந்த செல்போனை பார்த்து கொண்டு ஓடினான். இந்த வழியாக வந்த கொங்கு நகர் சராக உதவி ஆணையாளர் அனில்குமார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ராஜ்குமார் சத்தம் போட்டதும் அவரிடம் விவரத்தை கேட்ட இந்த உதவி கமிஷனர் 2 பேரும் ஓடுவதை பார்த்ததும் அவர்களை துரத்தி சென்று பிடித்தார். விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் வயது 21, மதுரையைச் சேர்ந்த அழகர்சாமி வயது 24 என்பது தெரியவந்தது. 2 இளைஞர்களும் கோல்டன் நகர் பகுதியில் தங்கி தொழிலாளியாக வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்து இதைத் தொடர்பாக வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அருண் அழகர் சாமியை கைது செய்த திருப்பூர் வடக்கு காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசார் மேலும் 2 பேர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் திருப்பூர் வடக்கு காவல் நிலைய உதவி ஆணையாளர் துரத்திச் சென்று பிடித்து கொங்கு நகர் உதவி போலீஸ் உதவி ஆணையாளர் அனில்குமாரை திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவ் வெகுவாக பாராட்டினார்.